வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டாபிக்க பத்தி அலச போறோம். ServiceNowல ரொம்ப சாதாரணமா கேக்குற ஒரு இன்டர்வியூ கேள்வியா, எப்படி ஒரு மாஸ்டர் கிளாஸ் லெவலுக்கு, குறிப்பா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் மற்றும் அப்ளிகேஷன் ஸ்கோப்பிங் பத்தின ஒரு டீப்பான விவாதமா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சும்மா ஏதோ ஒரு கோட் எழுதுற விஷயம் கிடையாது. ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஸ்டம எப்படி பாதுகாப்பா சரியா நிர்வகிக்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம அஜெண்டா ரொம்ப சிம்பிள். முதல்ல அந்த குளோபல் ஃபீல்ட் கேள்வியில ஆரம்பிச்சு அப்ளிகேஷன் ஸ்கோப், குளோபல் ட்ரூ வர்சஸ் ஃபால்ஸ், அப்புறம் ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஆபாயங்கள், பெஸ்ட் பிராக்டிசஸ், கடைசியா அந்த அல்டிமேட் இன்டர்வியூ பதில் வரைக்கும் கவர் பண்ண போறோம். ஒரு பிகினர் பண்ற தப்புல இருந்து ஒரு ஆர்கிடெக்ட் லெவல் சிந்தனை வரைக்கும் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம். முதல் பகுதி, தி குளோபல் ஃபீல்ட் கொஸ்டின். ரொம்ப எளிமையானதா தோன்ற, ஆனா ஒரு டெவலப்பரோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். யாராவது உங்ககிட்ட கிளைண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ல குளோபல் ஃபீல்டோட பயன் என்ன அப்படின்னு கேட்டா, அது ஒரு சாதாரண கேள்வி கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு சீக்ரெட் டெஸ்ட். அப்ளிகேஷன் எல்லைகள் எப்படி வேலை செய்யுது, ஒரு அப்ளிகேஷனுக்கும் இன்னொரு அப்ளிகேஷனுக்கும் நடுவுல ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, மாடர்ன் ServiceNowவே டெவலப்மெண்ட் மாடல் பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, இதையெல்லாம் செக் பண்ற ஒரு நுட்பமான வலை தான் இந்த கேள்வி. இப்போ ஒரு பிகினருக்கும் சீனியருக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இங்கேதான் இருக்கு. ஒரு பிகினர் கேஷுவலா, ஓ குளோபலா அப்படின்னா ஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாரு. டெக்னிக்கலா இது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா ஒரு சீனியர் டெவலப்பரோட மைண்ட் செட் ரொம்பவே ஆழமானதா இருக்கும். இந்த ஸ்கோப்பிங் ஆர்கிடெக்சரை ஏன், எப்படி, என்னத்துக்கு, எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முழு பிழையற்ற புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதுல பண்ற ஒரு சின்ன தப்பு என்டர்பிரைஸ் லெவல்ல எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, பகுதி 2, அப்ளிகேஷன் ஸ்கோப்பை புரிஞ்சுக்கிறது. இந்த குளோபல் ஃபீல்டு ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரியணும்னா, முதல்ல மாடர்ன் ServiceNow என்வாயர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு நாம பார்க்கணும். இப்போ ஆக்சென்ச்சர் மாதிரி ஒரு பெரிய என்டர்பிரைஸ் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அங்க ITSM, HRSD, செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ், CMDB, ஃபினான்ஸ், அப்புறம் வெண்டர் மேனேஜ்மெண்ட்னு ஏகப்பட்ட சிக்கலான அப்ளிகேஷன்ஸ் ஒரே பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல ஒவ்வொன்றிலையும் நூற்றுக்கணக்கான ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எழுதுற ஒரு ஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலயும் ரன் ஆச்சுன்னா என்னாகும்? பயங்கரமான கன்ஃப்ளிக்ட்ஸ் வரும். ஒரே லாஜிக் திரும்ப திரும்ப ரன் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலா மிகப்பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க் உருவாகும் இல்லையா? இந்த மாபெரும் குழப்பத்தை தீர்க்கத்தான் ServiceNow ஸ்கோப்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆர்கிடெக்சரை கொண்டு வந்தாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும்னு தனித்தனி எல்லைகள், ஸ்கிரிப்ட்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ் அப்புறம் APIகள் இருக்கும். இதனால ஒரு HR அப்ளிகேஷனோட ஸ்கிரிப்ட் எந்த காரணத்தை கொண்டும் ஃபினான்ஸ் அல்லது ITSM அப்ளிகேஷன்ஸ்குள்ள போய் தேவையில்லாம குறுக்கிடாது. கம்ப்ளீட்டா தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும். இப்ப 3வது பகுதிக்கு வருவோம், குளோபல் ட்ரூ வர்சஸ் ஃபால்ஸ். இந்த ஒரு சின்ன செக் பாக்ஸ் எப்படி இந்த ஸ்ட்ரிக்டான ஆர்கிடெக்சர் எல்லைகளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்கலாம். மெயினான கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் அதோட ஸ்கோப்பை தாண்டி வெளியில போக முடியுமா முடியாதா அப்படிங்கறத இந்த குளோபல் ஃபீல்டு தான் தீர்மானிக்குது. நீங்க குளோபலை ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா, அது பிளாட்ஃபார்ம் முழுக்க எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய, ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாஜிக்கா மாறிடும். அதே சமயம் ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா, அது அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்குள்ள மட்டுமே இயங்குற மாதிரி பாதுகாப்பா லாக் செய்யப்படுது. இது ரொம்பவே சேஃபான ஒரு டிசைன். இத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இன்ஃபோசிஸ்ல நடக்கிற ஒரு சினாரியோவை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட் காலியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான வேலிடேஷன் தேவைப்படுது. இந்த ரூல் இன்சிடென்ட், ப்ராப்ளம், சேஞ்ச் அப்புறம் HR கேசஸ்ன்னு எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகணும். இந்த லாஜிக்கை நம்ம பிளாட்ஃபார்ம் முழுக்க ரியூஸ் பண்ண போறோம். அதனால இங்க குளோபல் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வைக்கிறது தான் ரொம்ப சரியான முடிவு. ஆனா விப்ரோல வேறொரு சினாரியோ இருக்குன்னு வைங்க. அங்க ஒரு கஸ்டம் HR அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான சேலரி வேலிடேஷன்ஸ் அப்புறம் எம்ப்ளாயி ஆன்போர்டிங் லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரகசிய தகவல்கள் சம்பந்தமே இல்லாத இன்சிடென்ட் அல்லது ஆசெட் ஃபார்ம்ஸ்ல கண்டிப்பா லீக் ஆயிடக்கூடாது. அதனால இங்க நீங்க கட்டாயமா குளோபல ஃபால்ஸ் அப்படின்னு தான் வைக்கணும். 4வது பகுதி, என்டர்பிரைஸ் ப்ரொடக்ஷன் ரிஸ்க்ஸ். இந்த செக் பாக்ஸை ஏதோ கேஷுவலா கிளிக் பண்ணிட்டு போறது சும்மா இன்டர்வியூல ஃபெயில் ஆகுற விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு கம்பெனியோட சிஸ்டமையே கிராஷ் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். காக்னிசன்ட்ல உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அங்க ஒரு கஸ்டம் HR அப்ளிகேஷனுக்காக எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட்ல தவறுதலா குளோபல் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க. இதனால என்னாச்சு தெரியுமா? அந்த ஸ்கிரிப்ட் சம்பந்தமே இல்லாத மற்ற பல ஃபார்ம்ஸ்ல இருந்த முக்கியமான ஃபீல்ட்ஸை எல்லாம் ஹைட் பண்ணிடுச்சு.
மொத்த ITSM ஃபார்ம்ஸும் வேலை செய்யாம போய் கடைசில மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் அவுட்டேஜ் நடந்திருக்கு. எவ்ளோ பெரிய ரிஸ்க் பாருங்க. அதே மாதிரி IBM மாதிரி பெரிய இடங்கள்ல செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ், ITSM, HRSD, கஸ்டமர் சர்வீஸ்னு பல தனித்தனி டீம்ஸ் வேலை செய்வாங்க. இங்க தேவையில்லாம எல்லா ஸ்கிரிப்டையும் குளோபல் ஆக்கிட்டா ஒரு டீமோட லாஜிக் இன்னொரு டீமோட லாஜிக் மேல ஓவர்லேப் ஆகும். இதனால பக்ஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய தலைவலியா மாறும், அப்கிரேட் பண்றப்போ ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும், சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியே டோட்டலா காலியாயிடும். சரி, பகுதி 5. இப்படிப்பட்ட பெரிய ரிஸ்க்ஸ் இருக்கும்போது இதை எப்படி பாதுகாப்பா ஹேண்டில் பண்றது? இங்க தான் என்டர்பிரைஸ் பெஸ்ட் பிராக்டிசஸ் நமக்கு கை கொடுக்கும். பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ரியல் ப்ரொடக்ஷன் ஆர்கிடெக்சர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, நீங்க ஒவ்வொரு தடவை ஸ்கிரிப்ட் எழுதும்போதும் பிளாட்ஃபார்ம் இந்த 4 ஸ்டெப்ஸை தான் செக் பண்ணும். முதல்ல ஸ்கிரிப்ட் கிரியேட் ஆகுது, அடுத்து குளோபல் ஃபீல்ட் என்னவா இருக்குன்னு செக் பண்ணுது. ட்ரூனா பிளாட்ஃபார்ம் முழுக்க விசிபிலிட்டி கொடுக்கும், ஃபால்ஸ்னா அந்த குறிப்பிட்ட ஸ்கோப்குள்ள மட்டும்தான் ரன் ஆக அனுமதிக்கும். அதனால உங்க சிஸ்டமோட பாதுகாப்பையே இந்த குளோபல் ஃபீல்டு தான் முடிவு பண்ணுது. இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸை நீங்க கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்டர்பிரைஸ் முழுக்க தேவைப்படுற பொதுவான லாஜிக்குகளுக்கு எப்பவுமே ட்ரூ யூஸ் பண்ணுங்க. ஆனா சென்சிட்டிவான டேட்டா அல்லது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இந்த லாஜிக் தேவை அப்படின்னா எப்பவுமே ஃபால்ஸ் அப்படிங்கறத உங்க டிஃபால்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க. அதுதான் என்னைக்கும் சேஃப். HCL டெக் மாதிரி கம்பெனிஸ் ஏன் பெரிய மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பல வருஷமா தேவையில்லாம குளோபலா செட் பண்ணி வச்சிருக்கிற பழைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் தேடி புடிச்சு அந்த எக்ஸ்போஷரை ரிமூவ் பண்றதுக்காக தான். இப்படி அப்ளிகேஷன்ஸை மாடுலரைஸ் பண்றதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ் ரொம்ப பாதுகாப்பா நடக்கும். கடைசியா 6வது பகுதி, தி அல்டிமேட் இன்டர்வியூ ஆன்சர். ஒரு ஹை லெவல் இன்டர்வியூல நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் லெவல்ல யோசிக்கிறீங்க அப்படிங்கறத எப்படி நிரூபிக்கிறது? அதுக்கான சரியான வார்த்தைகளை இப்ப பார்க்கலாம். இன்டர்வியூல எப்பவுமே ஒரு ட்ராப் வைப்பாங்க. சரி, நாம எப்பவுமே எல்லா ஸ்கிரிப்டையும் குளோபல் ஆக்கிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர், ஆமா எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி நேரடியா அந்த வலையில மாட்டிக்கிடுவாரு. ஆனா நீங்க அதுல மாட்டிக்க கூடாது. ஏன்னா தேவையில்லாம ஸ்கிரிப்ட்ஸை குளோபலா ஆக்குனா எக்ஸிகியூஷன் ஓவர்லாப் ஆகி பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். மாடர்ன் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் குளோபல் எக்ஸ்போஜரை எவ்வளவு குறைவா வச்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அப்ளிகேஷன்ஸ் ஐசோலேட் பண்ணி டெவலப்மெண்ட்டை ஸ்கேல் பண்றதுக்காக தான் ஸ்கோப்ட் ஆப்ஸ் கான்செப்டையே கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ட்ராப்ல விழுகாம இருக்க நீங்க இந்த மாதிரி ஒரு சீனியர் லெவல் பதில கொடுக்கணும். நிறுவனம் முழுக்க மறுபயன்பாடு செய்யக்கூடிய லாஜிக்குகளுக்கு மட்டும்தான் குளோபல ட்ரூன்னு வைக்கணும். மற்றபடி அப்ளிகேஷனுக்குரிய ஸ்பெசிபிக் லாஜிக்குகளை கான்ஃப்ளிக்ட்ஸை தவிர்க்கவும் மெயின்டெனன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் எப்பவுமே ஸ்கோப்டாவே வச்சுக்கிறது தான் சிறந்தது. இப்படி சொன்னீங்கன்னா நீங்க ஒரு பெரிய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிற ஆர்கிடெக்ட் மாதிரி யோசிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். உங்க விளக்கத்தை இப்படி ஒரு அல்டிமேட் சம்மரியோட முடிங்க. குளோபல் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட் பிளாட்ஃபார்ம் முழுக்க ஆக்சஸ் ஆகுமா இல்ல அதோட அப்ளிகேஷன் ஸ்கோப்குள்ள மட்டும் இருக்குமான்னு கண்ட்ரோல் பண்ணது. இது மூலமா நிறுவனங்கள் மாடுலாரிட்டி, செக்யூரிட்டி மற்றும் ஒரு ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சரை மெயின்டைன் பண்ண முடியுது. இப்படி சொல்லும்போது ஸ்கோப், விசிபிலிட்டி அப்புறம் என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி எல்லாம் ஒரே ஆன்சர்ல பெர்ஃபெக்ட்டா பேக் ஆகி வந்துரும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த முறை நீங்க ஒரு ஸ்கோப்ட் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணும்போது இந்த ஒற்றை செக்பாக்ஸ் பிளாட்ஃபார்ம் முழுவதையும் முடக்கிற ஒரு காரணமா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க அப்ளிகேஷன் எல்லைகளை எப்படி துல்லியமா ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க? இது ஒரு சொல்யூஷனா இருக்கணுமே தவிர அடுத்த என்டர்பிரைஸ் அவுட்டேஜ்க்கு காரணமா அமைஞ்சிடக்கூடாது. இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த அலசல்ல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.